நானே வந்து ரொம்ப வைல்டு ஃபயர் மூட்ல தான் இருக்கேன். வாட் ஹேப்பன் டு அவர் சூப்பர் ஸ்டார் வைல்டு ஃபயர்? ஹி காட் அரெஸ்டட். வாட் அ ஷேம், வாட் அ ஷேம் டு அவர் டெமோக்ரஸி. இது என்ன ஜனநாயக நாடா? சம்மந்தம் இல்லாமல் யாரையாவது அரெஸ்ட் பண்ணுறதுக்கு நிஜமாகவே இந்த நாட்டில் ஜனநாயகம் தான் நடந்துட்டு இருக்கா? ஒரு ஹீரோ, சூப்பர் ஹீரோ ஸ்டேட்டஸ் உள்ள ஒரு ஸ்டாரை வந்து படத்துக்கு ப்ரமோஸ்க்கு நல்லது பண்ணுறதுக்கு அரெஸ்ட் பண்ணுறீங்க. You idiotic theatre distributors, you fools, how will a hero ever be responsible for the stampede that has occurred in the theatre? யாரோட ரெஸ்பான்சிபிலிட்டிங்க செக்யூரிட்டி ப்ரொவைட் பண்ணுறது? பணம் மட்டும் நல்லா கல்லால் வாங்கி போட்டுக்க தெரியுதுல்ல, ஏரியா டிஸ்ட்ரிபியூஷன் ப்ரொடக்ஷன் அது இதுன்னு. நீங்கள் தாங்க செக்யூரிட்டிக்கு ப்ரைமார்டியலி ரெஸ்பான்சிபிள். அப்படி அந்த செக்யூரிட்டிக்கு கொடுக்க வக்கு இல்லைன்னா சும்மானா ஸ்பெஷல் ஷோ, ஃபர்ஸ்ட் டே ஃபஸ்ட்டு ஷோ, தனி மனித பேராசை தான் இந்த இண்டஸ்ட்ரியில் ஜாஸ்தியாகிடுதே தவிர ஹவு கேன் யூ எவர் ஈவன் திங்க் ஆஃப் அரெஸ்டிங் அல்லு அர்ஜுன்? அவர் எப்படிங்க ரெஸ்பான்சிபிள் ஆவார்? அவர் ஏதோ இன் ஆல் இஸ் இன்னசென்ஸ் ஹி கேம் டு கிவ் அ கிளிம்ஸ் ஆஃப் இஸ் சூப்பர் ஹீரோ டு த ஆடியன்ஸ்க்கு ஒரு சர்ப்ரைஸாக இருக்கட்டுமேனு சடன்லி கேம் அவுட் ஆஃப் இஸ் கார். எந்த சூப்பர் ஹீரோ இருந்தாலும் ஸ்டாம்பீடு தான் ஆகும். அப்போது இதில் வந்து இவர் மட்டும் இதுவரை எனக்கு தெரிஞ்சு இந்தியாவிலேயோ ஈவன் வேர்ல்டில் கூட இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்ததே இல்லைங்க. இது சினி இண்டஸ்ட்ரி வாயை பற்றி இருக்கிறதுக்கு இது ஒரு ஷேம். சும்மா கண்டம் பண்ணிட்டாலும் ஆகிடாது. அந்த ஆக்டரோட சப்போர்ட்டு ஹவு மெனி பீப்புள் கேம் அவுட் இன் த ஓப்பன். அவரை ஒரு நைட் வந்து ப்ரிசனில் டீடைன் பண்ணியிருக்காங்க. இது வந்து எந்த விதத்தில் நியாயம்? யாராலையும் இதுக்கு பதில் சொல்ல முடியாது. ஆனால் நம்ம நாட்டில் நடந்துட்டு இருக்கிறது ஜனநாயகம். அப்படின்னா எ பர்சன் அப்பியர்ஸ் இன் ஆல் இஸ் இன்னசென்ஸு, அதுக்கு வந்து எல்லாரும் பார்த்துட்டு வந்து அவரை அரெஸ்ட் பண்ணால் பரவாயில்லன்ட்டு இருக்காங்க. இறந்து போன பெண்மணி, அவர்களோட வயது 36, அவங்க இறந்து போயிட்டாங்க ஸ்டாம்பீடில். அவங்களுக்கு 10 வயசு பையன் ரொம்ப சீரியஸ் கண்டிஷனில் இருக்கான். இதுதான் சூழ்நிலை. இறந்து போன பெண்மணியும் அல்லு அர்ஜுனோட ஃபேனு. அதுக்கு அல்லு அர்ஜுன் எப்படிங்க அவங்க இறந்து போனதுக்கு ரெஸ்பான்சிபிள் ஆவாங்க? இப்போது நிறைய இடத்துல சில இன்சிடென்ட்ஸ் நடந்தது. ஒரு ஏர் ரேஸ் நடந்தது, ஏர் ஷோ நடந்தது. அதில் 5 பேர் 10 பேர் இறந்து போயிட்டாங்க. 5 பேர் இறந்து போயிட்டாங்க. அங்கே வந்து ஸ்டாம்பீடில் இறந்து போனாங்க. நிறைய டெம்பிள்ஸில் வந்து இந்த மாதிரி ஆறுது ஸ்டாம்பீடு, க்ரௌடட் பிளேசஸில் ஆறுது. அப்போ யாருமே ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்காமல் இந்த ஒரு படத்தை வந்து டார்கெட் பண்ணி இதில் வந்து அந்த சூப்பர் ஹீரோ அரெஸ்ட் பண்ணதுனால வாட் டு யூ கெயின் அட் த எண்ட் ஆஃப் த டே? இஸ் இட் நாட் an admittance of the failure on your part? Especially in the theatre owners ku da the question, what the hell are you doing in the theatres if you are not able to provide the basic security to the audience? ஒன்று இனிமே இந்த FDFS அதாவது வந்து அந்த ஏர்லி மார்னிங் ஷோஸ்லாம் பேன் பண்ணுங்க. யார் படம் வந்தாலும் பரவாயில்ல. தியேட்டர் ஓனர்ஸ்க்கெலாம் இப்போ அவரிஸ் ரொம்ப ஜாஸ்தியாகிடுது. அதாவது பணம் பண்ணணும், எப்படி வேணால் பண்ணணும், போஸ்டர் பேனர் தலைகை அடித்தா கூட பரவாயில்ல, தொங்குவா மாதிரி வந்து அதாவது விட்டு ஒரு நாள் 2 நாளில் விட்ட கலெக்ஷன்லாம் எடுத்துடணும். கலெக்ஷன் எடுக்கிறோன்னு இருக்கிற நீங்கள் யுவர் ஹைக்கிங் த ரேட் ஆஃப் த பிவரேஜஸ் லைக் எனிதிங். இதெல்லாம் வெளில வாங்கி சாப்பிட்டா 10 ரூபா 20 ரூபாவை உங்கள் தேட்டரில் வந்து 200 ரூபாய்க்கு வந்து கொடுத்து சாப்பிட்றோம். ஆனால் அந்த பேசிக் செக்யூரிட்டி நீங்கள் வந்து ப்ரொவைட் பண்ண மாட்டேன். நான் கூட சொல்கிறேன், எனக்கு வந்து என்னோடய பாடி வெயிட் ஜாஸ்தி. ஒரு தியேட்டர் போயிட்டு வெளில வரும்போது நான் ஸ்க்ரீனை பிடிச்சுன்னு அந்த படிக்கட்டு ஏறி வர வேண்டியிருந்தது. அந்த ரேம்ப்பு கூட கிடையாது. இந்த லட்சணத்தில் மால்ஸு தியேட்டர்ஸ்லாம் ஓடிட்டுருக்கு. இவர் எந்த விதத்தில் எங்கே பொறுப்பாவார்? ஏங்க யாருமே இதுக்கு வந்து வாய்ஸ் பண்ணலை, ஒருத்தர் கூட சொல்ல. எல்லாம் பார்த்துட்டு வந்து சும்மா இருக்கீங்க. ஷேம் ஆன் யூ பீப்புள், really utter shame on you people. Not one person in the Indian democracy dares to talk about such a torrid incident. அப்போ உங்கள் கண்ணு முன்னாடி என்ன நடந்தாலும் இது மாதிரி மூடிட்டு சும்மா இருப்பீங்க. ஓகே, அல்லு அர்ஜுன் சார், ஐ ஷுட் சே you had a great limit of tolerance, but you should really turn out to be the fire. எனக்கு என்னோட பர்சனல் ஒப்பீனியன், திஸ் இஸ் பியூர்லி மை பர்சனல் ஒப்பீனியன். இதில் டெஃபினட்டாக யாரோட மலைமுகமான தொடர்பு இருக்குது. அந்த யாருன்னு கண்டுபிடிச்சி அவங்கள வந்து முதல்ல அரெஸ்ட் பண்ணி அவங்கள வந்து ரிமாண்ட் பண்ணோம். எந்த ஒரு ஸ்டாருக்கு இது நடந்தது கிடையாது. அண்ட் இட் இஸ் ஷேம்ஃபுல் இன்சிடென்ட். நோ ஸ்டார்ஸ் சும்மா எக்ஸில் ட்வீட் போட்டு இதெல்லாம் ஒன்றும் ஆயிடாதுங்க. ட்வீட் யார் வேணால் போடலாம். நத்திங் ஹேப்பன்ஸ் பை எ ட்வீட். இதுக்கு இந்த ரெமடியல் ஆக்ஷன், இந்த ஃபாலோ அப் ஆக்ஷன் என்ன எடுக்க போறீங்க? லா வில் டேக் இட்ஸ் கோர்ஸ். லெட் மீ ஆஸ்க் யூ, இன் இந்தியன் லா இஸ் தேர் எனி ஒன் ப்ரொவிஷன்
Is there any one provision to arrest an actor for anything which he is not in any way involved or directly responsible? Indian law இதுக்கு ப்ரொவிஷன் இருக்கா? ஏதாவது ஒரு ப்ரொவிஷன் இருந்தா எடுத்து யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். It is a shameful incident and this cannot be just buried or forgotten like any other incident. நம்மளுக்கு எல்லாருக்கும் நிறைய பேருக்கு சூப்பர் ஹீரோஸ் வர்ஷிப் இருக்கு. அவங்கள வந்து ஒரு காடாவே வச்சு பார்க்குறோம், அந்த ஸ்டேட்டஸை வச்சு பார்க்குறோம், டெமி காட் ஸ்டேட்டஸில் வச்சு பார்க்குறோம். வாட் ஹாஸ் ஹேப்பன்ட் ஹியர்? இட் இஸ் அ ஷேம் டு இந்தியன் இண்டஸ்ட்ரி. எல்லாரும் வந்து கொஞ்சம் சூடு சொரணை இருந்ததுன்னா 2 நிமிஷம் தலை குனிஞ்சு வெக்கப்படுங்க. நாளைக்கு இது யாருக்கு வேணா நடக்கலாம். பட் மை ப்ரேயர் பை லார்ட், இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் ஒருத்தருக்கு நடக்கக்கூடாது. அப்படி இருந்தால் all the superhero superstars, all the artists should go on a strike. அவங்களோட வேலை வந்து படத்தில் நடித்து கொடுக்கறது தானே தவிர இந்த மாதிரி வந்து இதுக்கு அவங்க எந்த விதத்துலையும் பொறுப்பாக மாட்டாங்க, பொறுப்பேற்றுக்க முடியாது. ஸோ நிச்சயமாகவே இந்த வீடியோவில் உங்களோட அந்த அந்த ஃபீலிங்ஸை கீழே கமெண்ட்ஸில் போடுங்க. கட்டாயமாக இப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்தது நம்ம ஜனநாயகத்துக்கு ஒரு அவமானம்.